ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டன்டா ஒரு குழம்பு ரெசிபி தான். இது வந்து ஏலக்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது எங்க வீட்ல நாங்க வச்ச பேர் வந்து ஸ்வதேசி குழம்பு. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல வந்து டக்குன்னு யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துல இட்லி மாவு இருந்ததுன்னா இல்ல தோசை மாவு இருந்ததுன்னா இந்த குழம்பு செஞ்சு நம்ம கொடுத்துடலாம். அவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த குழம்பு வந்து என்னோட ஸ்டைல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் 1 கப் அளவு தேங்காய் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய் சட்னிக்கு அரைப்போம் இல்லையா, சேம் அதே தான். பட் இதுல வந்து சில ஐட்டம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம், சில ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ 1 கப் அளவு தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, ஒரு 2 பச்சை மிளகாய். காரம் வந்து உங்களுக்கு அதிகமா வேணும்னா பச்சை மிளகாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு மெயின் வந்து ஃபிளேவரே பாத்தீங்கன்னா ஏலக்காய் தான். ஒரு 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஏலக்காவும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்து நம்ம வேற எதுவுமே சேர்த்த தேவையில்லை, இது மட்டும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேஸ்டன் கடாயில 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, இல்ல வேற ஆயில் வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடானது. தாளிப்புக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, அவ்வளவுதான் போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கொஞ்சமா வந்து வெங்காயம் வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் இல்ல 1.5 வெங்காயம் அளவு சேர்த்துக்கலாம். ஃபைனா சாப் பண்ணி வச்சதை போட்டு நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, சட்டுன்னு செய்யறது, ஈஸியா வந்து இன்ஸ்டன்டா செய்யற குழம்புனால உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வந்து லேசா வதங்கினாவே போதும். சூப்பர் டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு இந்த குழம்பு. ஸோ வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய தக்காளி இதுக்கு தேவையே இல்லை. இல்ல தக்காளி வேணான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை ஸ்கிப் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இங்க ஒரு தக்காளி சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் சாட் ஆனதும் நம்ம இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அது கொதிக்கட்டும். இது கூட வந்து நம்ம மஞ்சள் பொடி எதுவுமே சேர்த்த போறது இல்லை. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டிஷா தான் இருக்கும். ஸோ இப்போ அரைச்சு வச்ச இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டு, இந்த நம்ம குழம்புக்கு எந்த கன்சிஸ்டன்சில உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர்ல இருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் இந்த குழம்பு கொதிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த பாயில் ஆகி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வந்து கொதி வந்தா போதும். அது 3 நிமிஷம் கொதிச்சதுமே நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஏலக்காய் குழம்பு, எங்களோட வீட்டு ஸ்டைல்ல வந்து இது ஸ்வதேசி குழம்பு. இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடும். உங்களுக்கு இது சப்பாத்திக்கு கூட சூப்பர் டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.